Hi students, good morning. So, நம்ம illustration 7 ல இருந்து பார்க்க போறோம். NPS Limited uses standard costing system for manufacturing of its product X. The following is the budget data given in relation to the labor hours of one unit. ஒரு யூனிட் பண்ணதுக்கு என்ன அப்படிங்கறது ஒரு பட்ஜெட் மாதிரி கொடுத்திருக்காங்க. Actually 10,000 units prepare பண்ணிருக்காங்க during that period. ஸ்கில் லேபர், செமி ஸ்கில்ட் லேபர், அன்ஸ்கில் லேபர் இதுதான் நான் சொன்னேன் போன தடவையே. நமக்கு இந்த மாதிரி பைஃபர்கேஷன் வந்து போத் இன் ஸ்டாண்டர்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்சுவல் இருக்கும் போது அப்ப நம்ம மூணு தனித்தனியா தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு. எப்படி இது ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டுன்னு சொல்றேன்னா 18,000 into 7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,26,000 வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி அவங்க பே பண்ணதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கிங் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப பே பண்ணதோட பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்ன்னும் போது அது வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டா தான் இருக்கணும். அப்புறம் கீழே நமக்கு ஐடியல் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடியல் டைம் போக மிச்சம் இருக்கிறது தான் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 17,500, 32,300, 57,200 இதுதான் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. ஓகே, ஃபைன் லேபர் வேரியன்ஸ் நம்மளோட ஏ பார்ட் சம்ம நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆக்சுவலி நான் இன்னொரு டேபிள் எனக்கு தெரிஞ்சு என்னோட ரோ கவுண்ட்டுமே இன்னொன்று எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்கில்ட், செமி ஸ்கில், அன்ஸ்கில்டு இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ரேட், இது ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்ட், ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸோ எப்போ மோர் தென் ஒன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பா நீங்க ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னா என்ன? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் ரொம்ப சிம்பிள், 643. ஆக்சுவல் ரேட் என்னது? 73.54. ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு என்னது? 18,000, 33,000 and 58,000. 18,000, 33,000 and 58,000. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு என்னது? நம்ம ஐடியல் டைம் போக இருக்கிறது ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. தட் இஸ் 17,500, 32,300, 57,200. ஸோ இப்போ இதோட டோட்டல்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். 18,000 + 33,000 + 58,000 போடும்போது எனக்கு 1,09,000 வரும். 17,500 + 32,300 + 57,200 1,07,000 வரும். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஒரு யூனிட் பண்ணறதுக்கு 2 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். 10,000 யூனிட் பண்றதுக்கு 20,000 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். ஒரு யூனிட் பண்ணறதுக்கு 3 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். 10,000 யூனிட் பண்றதுக்கு 30,000 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். ஒரு யூனிட் பண்ணதுக்கு 5 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். 10,000 யூனிட் பண்ணதுக்கு 50,000 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். ஸோ இது 1 lakh. ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் குட் டில் நவ். ஏன்னா இது இப்போ வரைக்கும் நான் எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. அதுல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். So actual hours worked is 1,07,000. Standard mix is nothing but into 20,000 divided by 1 lakh for skilled. Semi skilled ku same 1,07,000 into 30,000 by 1 lakh. Unskilled ku
Same 1,07,000 into 50,000 by 1 lakh. So 1,07,000 into 20 percentage, 21,400. 1,07,000 into 30 percentage, 3,200. 1,07,000 into 50 percentage, 53,500. So 21,400, 3,200, 53,500. Then 400 plus 3,200 plus 53,500. So 1,07,000. So everything is clear right now. So இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வேரியன்ஸ் ஒன்று பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் வந்து டோட்டல் லேபர் வேரியன்ஸ். So total labor variance is nothing but standard hour into standard rate minus actual hour into actual rate. இப்ப நான் இங்க வந்து ஒர்க்கர் எடுத்துக்கணுமா பெய்டு எடுத்துக்கணுமா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது. பெய்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் செலவானது எவ்வளோ, நான் எவ்வளோ பட்ஜெட் பண்ணிருக்கேன், ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான். நான் ஒர்க்டு பெய்டு எஃபிஷியன்சி எல்லாம் நான் இங்க செக் பண்ணல. இங்க நான் செக் பண்றது ஒன்லி நான் எவ்வளோ செலவாகணும்னு வச்சிருந்தேன், ஆக்சுவலி எவ்வளோ செலவாயிருக்கு, அதுதான் டோட்டல் வேரியன்ஸ். ஓகே, நம்ம வந்து ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், அன்ஸ்கில்ட் இதோட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எடுத்துக்க போறோம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் 20, 30 and 50. 20, 30, 50. Standard rate is 6, 4, 3. Actual hours is 18,000, 33,000, 58,000. Actual rate is 7, 3.54. இதை நான் ஏன் bracket போடுறேன்னா போர்ட் மாசூலுக்காக. ஓகே, நெக்ஸ்ட். But 20,000 into 6, 18,000 into 7. அப்ப எனக்கு 6,000 adverse. 30,000 into 4, 33,000 into 3.5. 4,500 favorable. 50,000 into 3, 58,000 into 4. 82,000 adverse. அப்ப டோட்டல் வந்து அட்வர்ஸும் ஆட் பண்ணிட்டு ஃபேவரபிளா மைனஸ் பண்ணா 83,500 adverse. ஸோ இதுதான் டோட்டல் லேபர் வேரியன்ஸ். I hope you understood. Next. Second. Labor rate variance. So rate variance is nothing but standard rate minus actual rate into actual hours paid. Standard rate is 643. Skilled, semi-skilled, unskilled. Actual hours is 7, 3.54. Actual hours paid is 18,000, 33,000, 58,000.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -1 வரும். ஸோ -18,000. ஸோ 18,000 அட்வர்ஸ். செகண்ட் ஒன் வந்து +0.5 வரும். ஸோ 16,500 ஃபேவரபிள். தேர்ட் ஒன்னும் -1 தான். ஸோ 58,000 அட்வர்ஸ். ஸோ அட்வர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபேவரபிள மைனஸ் பண்ணா 59,500 adverse is my total labor rate variance. I hope you understood. Third, labor efficiency variance. So efficiency variance is nothing but standard hours minus actual hours worked into standard rate. Same skilled, semi-skilled, unskilled. Standard hours 20,000, 30,000, 15,000, 50,000. Actual hours worked is 17,500, 32,300. 17,500, 32,300, 57,200 into 643. 643. So the 20,000 minus 17,500 into 6 panna 15,000 favorable. 30,000 minus 32,300 into 4 panna 9,200 adverse. Minus 7,200 into 3 panna 21,600 adverse. So adverse ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபேவரபிள மைனஸ் பண்ணா 15,800 adverse. இதுதான் டோட்டல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். நெக்ஸ்ட் ஐடியல் டைம் வேரியன்ஸ். ஸோ அவங்களே டைரக்டா ஐடியல் டைம் கொடுத்துட்டதுனால நான் என்ன பண்றேன்னா ஐடியல் டைம் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், அன்ஸ்கில்ட். ஸ்கில்டுக்கு வந்து 500, செமி ஸ்கில்டு 700, 800. ஸோ இதோட ரேட் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 6, 4 and 3. 3,000 அட்வர்ஸ். ஐடியல் டைம்னாலே அட்வர்ஸ், ஏன்னா நான் அலோவ் பண்ண டைம் தாண்டி அவங்க ஒர்க் பண்றாங்க. 2,800 அட்வர்ஸ், 2,400 அட்வர்ஸ். ஸோ 2,400 plus 2,800 plus 3,000 போட்டீங்கன்னா 8,200 அட்வர்ஸ். சும்மா ஒரு கிராஸ் செக்காக என்னோடது வந்து 8,200 அட்வர்ஸ், 15,800 adverse, 59,500 adverse. So எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 8,200 plus 15,800 plus 59,500, 83,500 adverse. இதுதான் நான் டோட்டல் வேரியன்ஸ் நான் அப்படியே போய் பார்த்தேன்னா கரெக்ட். அப்ப இப்ப நான் போட்ட வரைக்கும் எல்லாமே கரெக்ட். இப்ப ஐடியல் டைம் வேரியன்ஸோட ஃபர்தர் இது பார்க்க போறோம். ஸோ வந்து 3A. 3A இதுல வந்து லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ மிக்ஸ் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் நான் வந்து ஒரு இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் பர்சன்டேஜஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க வந்து வேற பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு மிக்ஸ் வேரியன்ஸ். அது என்னன்னா பர்சன்டேஜ் தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. அது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 21,400, 3,200, 21,400, 3,200
100, 53, 500. Minus. 17, 500, 32, 300, 57, 200. Standard rate on the 6, 4 and 3. So 21, 400 minus 17, 500 into 6, 23, 400. Ana favorable. 3200 minus 32, 300 into 4, 800. Ana adverse. 53, 500 minus 57, 200 into 3, 11,100 adverse. ஸோ அட்வர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபேவரபிளா மைனஸ் பண்ணா 11,500. ஆனா ஃபேவரபிள் தான் அதிகமா இருக்கு. ஸோ என்னோட ஆன்சரும் ஃபேவரபிள்ல வருது. இப்ப ஈல்டு வேரியன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஈல்டு வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, நான் ஸ்டாண்டர்டா இதுதான் இதுக்குன்ற ஹவர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். அவங்க ஆக்சுவலா ஒரு ஹவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அத நான் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா கூட எனக்கு ஒரு வேரியன்ஸ் வருது. அப்ப இந்த டைம்ல நம்ம வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட ரீவிசிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு. 20,000, 30,000 and 50,000. ஸோ இது வந்து நம்ம இப்பதான் போட்டோம். 21,400, 3,200 and 53,500 into 6 into 4 into 3. So first ஒன்னுக்கு 1,400 into 6, 8,400 adverse. Sorry, 8,400 adverse. 2,100 into 4, 8,400 ana adverse. 3,500 into 3, 10,500 adverse. So 10,500 plus 8,400 plus 8,400, 27,300 adverse. இதுதான் என்னுடைய ஈல்டு வேரியன்ஸோட ஆன்சர். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ நம்ம கிராஸ் செக் பண்ண போறோம். எப்படி கிராஸ் செக் பண்ண போறோம்? 27,300 adverse, 11,500 ஃபேவரபிள். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கிடைக்கணும். 15,800 adverse தான் என்னோட எஃபிஷியன்சி வேரியன்ஸான்னு பார்த்துக்கலாம். 15,800 adverse. Hope you understood until now. நம்ம இப்ப பி பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ பி பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்க பி பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்சோ ஷோ த எஃபெக்ட் ஆன் லேபர் ரேட் வேரியன்ஸ் இஃப் 5,000 hours ஆஃப் ஸ்கில்டு லேபர்ஸ் ஆர் பெய்ட் அட் 5.5 அண்ட் பேலன்ஸ் வேர் பெய்ட் அட் 7. ஸோ இப்போ ரேட் வேரியன்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. பி பார்ட்ல நம்ம கிட்ட ரேட் வேரியன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம பி பார்ட் பார்க்க போறோம். லேபர் rate variance. So labor rate variance ஓட formula is nothing but standard rate minus actual rate into actual hours paid. இது வந்து நம்ம ஸ்கில்டுக்கு நான் கொஞ்சம் கேப் எடுக்கிறேன். செமி ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு. இப்ப செமி ஸ்கில்ட்ல அன்ஸ்கில்டு எந்த டிஃபரன்ஸும் இல்ல. 4 minus 3.5, 3 minus 4. ஸ்கில்ட மட்டும் அவங்க வந்து ஹவர்ஸ் பெய்ட ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் ரெண்டுத்துக்கும் 6 தான். ஆனா ஆக்சுவல் ரேட் வந்து 5.5 ஃபார் 5,000 ஹவர்ஸும் 18,000 டோட்டல் ஹவர்ஸ் பெய்டு. இதுல வந்து நம்ம 5,000 ஹவர்ஸ்க்கு 5.5யும் பேலன்ஸ் வந்து 7 rupees. ஸோ 18,000ல 5,000 போச்சுன்னா 13,000க்கு நம்ம இந்த ரேட் போடுறோம். இன்டூ இங்க வந்து சேம் 33,000 அண்ட் இங்கேயும் சேம் 58,000. இதுதான் பெய்டு. ஸோ இதுல இருந்து சேஞ்சஸும் இல்ல. இங்க வந்து இது போட்டுக்கிறேன். இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.5 into 5,000, 1 into 13,000. ஸோ 10,500
அட்வர்ஸ் வரும் இங்க. 0.5 into 33,000 இங்க சேம் 16,500 ஃபேவரபிள். இங்க வந்து -1 ஸோ மைனஸ் 58,000 அட்வர்ஸ். அட்வர்ஸ். அப்ப டோட்டல் ரேட் வேரியன்ஸ் வந்து 58,000 அட்வர்ஸ் பிளஸ் 10,500 அட்வர்ஸ் மைனஸ் 16,500. ஸோ 52,000 அட்வர்ஸ். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் ரேட் வேரியன்ஸா இருந்திருக்கும். இன் கேஸ் மை 5,000 hours of employee are paid at 5.5 and balance are paid at 7. Hope you understood this sum completely. இப்போ வந்து next sum பார்க்க போறோம். Illustration 8. The standard labor employment and actual labor engaged in a week for a job are as under. Standard number of workers வந்து கொடுத்திருக்காங்க. Skilled, semi-skilled, unskilled. Actual hours, actual number of workers employed கொடுத்திருக்காங்க. Skilled, semi-skilled and unskilled. Standard wage rate கொடுத்திருக்காங்க. Actual wage rate கொடுத்திருக்காங்க. During the 40 hours working week, the gang produced 1,800 standard labor hours of work. அவங்களே சொல்லிட்டாங்க. gang வந்து 1,800 hours of standard labor hours of work தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம காஸ்ட் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ், ரேட் வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ் நம்ம நார்மலா எல்லாமே என்னென்ன கண்டுபிடிப்போமோ எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ சேம் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ பார்ட். ஸோ ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், அன்ஸ்கில்ட். ஸ்டாண்டர்ட் ஹவர், ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர், ஆக்சுவல் ரேட், ரிவைஸ். ஏன்னா இங்க ஐடியல் டைம் பத்தி பேசல. ஸோ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். நான் சும்மா இங்க ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டுக்கிறேன். இந்த காலம் வேணா நீங்க வேணா இக்னோர் பண்ணிடுங்க. இல்ல வேண்டாம், நம்ம குழப்பம் வேண்டாம். ஸோ எதுவுமே வேண்டாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டாண்டர்ட் ஹவர் அவங்களே சொல்லிட்டாங்க 1,800 சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா 1,800 into 32/50 ஸ்கில்டுக்கு. செமி ஸ்கில்டுக்கு 1,800 into 12/50. அன்ஸ்கில்டுக்கு 1,800 into 6/50. So 1,800 into 32/1152. 1,800 into 12/50 is 432. 1,800 into 650 is 216. 1,152, 432, 216. Standard rate is 321. Actual rate is 432. Actual hours is 28 into 40. So actual hours is skilled 28 into 40, 18 into 40, 4 into 40. So 28 into 40, 1,120. 18 into 40, 720. 4 into 40, 160. So 1,200 hours. Sorry, 2,000 hours. So 1,120, 720, 160. இப்போ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் 1,800 வரும். So revised standard hours is nothing but the actual hours in standard mix. So 2,000 into 1,152 divided by 1,800. 1,280. 2,000 into 432 divided by 1,800. 480. 2,000 into 216 divided by 1,800. 240. ஸோ நம்ம நமக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் எடுத்தாச்சு. நம்ம ஒரு வேரியன்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் லேபர் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ டோட்டல் லேபர் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் நான் ஆக்சுவலாக வந்து இவ்வளோதான் காஸ்ட் அலோகேட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து அதிகமாக செலவாயிருக்கும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட். ஸோ skilled, semi-skilled, unskilled. 1152, 432, 216. 3, 2, 1. Minus actual hours is 1120, 720, 160. Actual rate is 432. So 1152 into 3, 3456 minus 1120 into 4, 4480. 432 into 2, 864 minus 720 into 3, 2160. 216 minus is 320. So 216 minus 320. 104 adverse. 864 minus 2160, 1296 adverse. 3456 minus 4480, 1024 adverse. So 1024 plus 1296 plus 104. 2424 adverse. ஸோ நம்ம டோட்டல் லேபர் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு வேரியன்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஒன் இஸ் ரேட் வேரியன்ஸ். ஸோ ரேட் வேரியன்ஸ் இஸ் நத்திங் பட் standard rate minus actual rate into actual hours. So standard rate 3, 2, 1. Actual rate 4, 3, 2 into actual hours 1120, 720, 160. எல்லாத்துக்குமே எனக்கு 1 -1 ஆர் +1 1 1லே தான் வரும். ஸோ 3 - 1 வந்து 3 - 4 வந்து -1. ஸோ 1120 adverse. 2 - 3 -1. 720 adverse. 160 adverse. ஸோ இது வந்து 2000 adverse. இதுதான் என்னுடைய ரேட் வேரியன்ஸ். லேபர் efficiency variance. So efficiency variance is nothing but standard hours minus actual hours into standard rate. Skilled, semi-skilled, unskilled. Standard hours is 1152, 432, 216. 1152, 432, 216. Actual hours is 1120, 720, 160 into standard rate 3, 2, 1. $96 favorable. $576 adverse. 56 favorable. The total is 96 plus 56 minus 576, 424 adverse. So சும்மா cross check பண்ணிக்கலாம். 2000 adverse, 424 adverse. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2424 adverse. இதான் என்னோட டோட்டல் லேபர் வேரியன்ஸும் நான் இதில் வந்து காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், ரேட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், எஃபிஷியன்சி வேரியன்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். லேபர் மிக்ஸ் அண்ட் ஈல்டு வேரியன்ஸ் மட்டும் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஸோ 3ல ஏ
mix variance. So mix variance is nothing but revised standard hours minus actual hours into standard rate. So revised standard hours is 1280, 480, 240. 1280, 480, 240. Skilled, semi-skilled, unskilled. Actual hours is 1120, 720, 160. Into standard rate is 321. 480 favorable. 480 adverse. 80 favorable. ஸோ எனக்கு டோட்டலாக இங்கே 80 ஃபேவரபிள் வரும். இப்போ 3B லேபர் yield variance. So yield variance ஓட formula is nothing but standard hours minus revised standard hours into standard rate. So revised standard hours 1280, 480, 240. Standard hours is 1152, 432, 216. 1152, 432, 216. Into 3 into 2 into 1. Skilled, semi-skilled, unskilled. 1152 minus 1280 into 3. 384 adverse. 432 minus 480 into 2. 96 adverse. 216 minus 240 into 1. 24 adverse. 24 plus 96 plus 384. 504 adverse. இங்கே திரும்ப ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 504 adverse. 80 favorable. 504 minus 80. 424 adverse. ஸோ 424 adverse எனக்கு டேலி ஆயிடுச்சு. அப்போ நான் போட்டது ஆன்சர் வந்து கரெக்டா. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம். ஸோ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பை பை.